ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ஒரு பிரியாணி வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த பிரியாணி செஞ்ச வீடியோ யாருக்கு அனுப்பட்டுச்சோ தெரில, பாதி தான் ரெக்கார்ட் ஆகிருக்கு, பாதி ரெக்கார்டே ஆகணும். என்ன பண்ணுறதுன்னு தெரில எனக்கு. சரி, வந்த வரைக்கும் எடுத்து போடலான்னு போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி என்ன பிரியாணினா, சீரக சம்பா மட்டன் பிரியாணி தாங்க செய்ய போகிறேன். 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 1/2 கிலோ மட்டனு 3/4 கிலோ அரிசி வச்சு தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 150 கிராம் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு 3 பட்டை, ஒரு 5 லவங்கம், 3 ஏலக்காய், ஒரு 2 பிரிஞ்சி இலை, ஒரு 4 பச்சை மிளகா, 3 வெங்காயம், 3 தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். அவ்வளோதாங்க பிரியாணிக்கு போதுமான அளவு. பூண்டு ஒரு 100 கிராம், இஞ்சி ஒரு 25 கிராம் எடுத்திருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி, புதினா தேவையான அளவு நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். இந்த மசாலா பொருள் எல்லாமே நல்லா வதங்கி நல்லா குழைவாக வரணுங்க. நல்லா குழஞ்சி வரணும். நம்ம போட்டிருக்க தக்காளி, வெங்காயம் எதுவுமே நமக்கு தெரியக்கூடாது. எல்லாமே நல்லா கரைஞ்சி வரணுங்க. இது கூடவே நம்ம வெறும் மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தயிர், புளிப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு 100 கிராம் தயிர் இருந்தால் போதுமானது. இதில் என்ன சேர்த்துருக்கேன்னா, 1 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். தேங்காய் உடைக்கிறோம் இல்லையா, ஒரு மூடி தேங்காய் பால் எடுத்து சேர்த்துருக்கேன். திக்கான பால் எடுத்து சேர்த்துருக்கேன். தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா, நான் 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். சீரக சம்பா அரிசி. 1 டம்ளருக்கு 1.25 அளவு தண்ணி. 3 டம்ளருக்கு நான் 3 தான் வச்சுருக்கேன் எல்லாம் சேர்த்து. ஏன்னா அதிலே கொஞ்சம் தண்ணி விட்டு வந்திருக்கு இல்லையா, நான் 3 தான் வச்சுருக்கேன். நான் மட்டன் நல்லா வேக வைக்கணும். அதிலே போட்டு சிம்மில் வச்சு வேக வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதி வந்துட்டுருக்கு. நான் அரிசி நல்லா ஊற வச்சு வடி போட்டு வச்சுட்ருக்கேன் ரெடியாக. சீரக சம்பாவில் செய்யும்போது 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 தண்ணி வைக்கணும். ஆனால் பாஸ்மதியில் செய்யும்போது 1க்கு 1.5 தாங்க வைக்கணும். ஒரு பக்கமாக சில்லி பொரிக்கிறதுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன். சில்லி போன்லெஸ்ஸாக வாங்கிட்டு வந்திருக்கேன். சிக்கன் 65 போட கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதுக்கு எண்ணெய் இல்லைங்க, சிக்கன் மசாலா, கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக தயிர், அந்த மசாலா எல்லாமே போட்டுட்ருக்காங்க. எல்லாமே கலந்து அப்படியே போட வேண்டியது தாங்க. ரொம்ப ஈஸி தான். ஒரு 10 நிமிஷம் செஞ்சிடலாம். இது ஊறுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். அப்போ தான் ஊறினா தான் அந்த ஜூஸில் இறங்கி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சிக்கன் பொரிக்கும் போது போட்டு ஒரு 5 மினிட்ஸில் நம்ம எடுத்துடணுங்க. இல்லை சிக்கன் ரொம்ப ஹார்டாகி லப்பர் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. 5 மினிட்ஸ் நம்ம எடுத்துகிட்டா நல்லா ஜூஸியாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆனால் எண்ணெய் காய்ச்சல் நல்லா காஞ்சிருக்கணும். எண்ணெய் நல்லா தண்ணி கொதிச்சிச்சு. அரிசி சேர்த்துக்கலாம். நல்லா வடி போட்டுணும். சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா ட்ரையாக வடி போட்டுட்டு அரிசியை சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுணுங்க. நான் 1/2 லெமன் சேர்த்துருக்கேன். புளிப்பு இருக்குது, தக்காளிலையும் புளிப்பு இருக்குது இல்லையா, அதனால் கொஞ்சமாக 1/2 லெமன் சேர்த்துருக்கேன் நான். இந்த மாதிரி ஜல்லிக்கன்னு சொல்லிட்டு ஃபில்டர் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த லெமனோட இதெல்லாம் சீஸ்லாம் போகாது. சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. 5 மினிட்ஸ் ஃபாஸ்ட்டில் வச்சு இந்த மாதிரி அரிசியும் தண்ணி லெவல் ஆகும்போது என்ன பண்ணணும், சிம் பண்ணிடணும். சிம் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் சிம்மில் வச்சு விட்டுணுங்க. கீழே தீயாமல் இருக்குது. இது மாதிரி அடிகனமான தோசைக்கல், பழைய தோசைக்கல் இருக்குது இல்லையா, அது நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி சிம்மில் வச்சு 15 மினிட்ஸ் வச்சு டம் போட்டு விட்டுணுங்க. மேலே வெயிட் ஏதாச்சும் சுடு தண்ணி இல்லை ஏதாச்சும் தண்ணி வச்சு இந்த மாதிரி வெயிட் போட்டு டம் போட்டு விட்டுணுங்க. கரெக்டாக 15 மினிட்ஸ். 1 kg இருந்தால் 20 மினிட்ஸ் டைம் எடுக்கும். நம்ம இந்த மாதிரி 3/4 கிலோ சேர்த்தோன்னா 15 மினிட்ஸ் வைக்கிற டம். நான் சிக்கன் டம் ஆகிறதுக்குள்ளே நம்ம சிக்கன் 65 மிச்சம் இருக்குது, இதெல்லாம் பொரித்து ரெடியாக வச்சிடலாம் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி 2 அடுப்பு 3 அடுப்பு இருந்தால் டக்கு டக்குன்னு வேலையை சீக்கிரம் ஈஸியாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாங்க. பிரியாணி செய்து ரொம்ப ஈஸி தாங்க. இன்னும் அந்த மசாலா பொருள் வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுங்க. நல்லா வதங்கி வரணும். அதுதான் கொஞ்சம் டைம் எடுக்கும். இது ஈஸியாக செஞ்சிடலாம். மற்றபடி பார்த்தா தான் நெய் கூட சேர்த்துக்கலாங்க. நம்ம ஆயில் சேர்க்குறோம் இல்லையா, அப்போ நெய் இருந்தால் நெய் கூட 1 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தா எங்கள் வீட்டில் பிடிக்காதான் நெய் சேர்க்கல. நான் பையனுக்கு இந்த சிக்கன் 65 பொரித்து கொடுத்தா, சிக்கன் 65 கடையில் கொடுக்குற மாதிரி சிக்கன் 65, லெமன், ஆனியன் எல்லாத்தையும் கட் பண்ணி அவனுக்கு ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி சர்வே பண்ணாத சாப்பிட்றான். அவன் அந்த மாதிரி கொடுக்கணுன்றான். சரி, என்னோடய பையன் நல்லா இருக்குன்னு சொல்லிவிடுவான். நல்லா இல்லைன்னு கரெக்டாக சொல்லிட்டு போயிடுவாங்க. சூப்பராக டேஸ்ட்லாம் கெஸ் பண்ணிவிடுவான் கரெக்டாக. 10 நாள் ஸ்டடி ஆடிட்டு விட்டுருந்தாங்க படிக்கிறதுக்கு. அவனுக்கு நாளைந்தே ஸ்கூலு. சீக்கிரம் இருந்தால் தான் வேலையெல்லாம் முடிச்சு ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும். 10 நாள் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்துட்டேன். இனிமேல் அதெல்லாம் முடியாது. இன்னும் அடுப்பில் செஞ்சால் சும்மா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க பிரியாணி.
நான் அடுப்பில் செய்கிற அளவுக்கு இல்லை, கேஸில் தான் செஞ்சிட்ருக்கேன். அடுப்பில் செய்கிறதா சூப்பராக வரும் பிரியாணி, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா செட்டிநாடு சிக்கன் கிரேவி செஞ்சுருக்கேன் பிரியாணிக்கு சைடிஷ்ஷாக. அவங்க பசங்க என்ன கேட்குறோம் அதெல்லாம் செஞ்சு கொடுத்தா தான் சாப்பிட்றாங்க, என்ன சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. என்ன பண்ணுறது, அவங்களுக்காக எல்லாத்தையும் செய்ய வேண்டியதாக இருக்குது. பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க, டம்லேருந்து எடுத்தாச்சு. சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள் பிரியாணி. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பரான மட்டன் பிரியாணி எங்களுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. வாங்க மக்களை சாப்பிட்லாம். பாய். இன்னொரு வீட்டில்